ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். பழைய வீடியோகளை பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் ரெசிபிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு இன்க்ரீடியண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேக்கு, பிஸ்கட்ஸ், குக்கீஸ் இதெல்லாமே நம்ம பேக் பண்ணும்போது ஒரு முக்கியமான பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் ஐசிங் சுகர். இந்த ஐசிங் சுகரை வந்து நம்ம வெளியில் வாங்காமல் வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கோம். மிக்ஸி ஜாரில் ஜீனி 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தடவை 20 செகண்ட் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரேடியா அரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 5 தடவை 20 செகண்ட் அரைச்சி விட்டுட்டு நடுவில் சைடில் இருக்கிறத எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இது 2வது தடவை 20 செகண்ட் அரைச்சதுக்கப்புறம் முன்னாடி கம்பேர் பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் நைஸாக வந்திருக்கு. இதை இப்போ 3வது தடவை அரைச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி 5 தடவை அரைச்சி விட்டதுக்கப்புறம் சல்லடையில் வச்சு ஜலிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நைஸாக வரும். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எத்தனை தடவை பிளெண்ட் பண்ணணும், எத்தனை செகண்ட்ஸ் அரைக்கணும்னு நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நைஸாக வரும். இந்த ஐசிங் சுகர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். கேக்குக்கு மேலே க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஐசிங் சுகர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஸ்கட், குக்கீஸ் மேலே இது யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நாங்கள் இனிமேல் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.